வாடிவாசல் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது, சூர்யா அவர்களுக்கு கடந்த வருடம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காரு. அப்படிங்கும்போது, அவரு ஒரு ஆக்டரா காக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றிலாம் நீங்க குடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போ சமீபத்தில நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப டவுன் எப்படி ஃபேஸ்ல நீங்கள் இருக்கிறதா ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்து ஜெய்பீம் ஃபெயிலியரா? சொல்லுங்க பார்க்கலாம். தியேட்டர்கள்ல கலெக்ஷன் சூரரை போட்டு ஃபெயிலியரா? என்ன அதனுடைய அந்த வியூவர்ஸ் இதுவரை யாரும் தொடலை. இன்றைக்கி அவருடைய அதாவது 100 கோடிக்கு மேலே கொடுக்குற இடத்துக்கு ஓடிடிக்கு அவருக்கு தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லவே கூடாது. இது வந்து ஒரே ஒரு படம், ஒரு அதாவது அது ஏன் அந்த அந்த நடந்ததுன்னு தெரில. நானே கூட ஃபஸ்ட் டே வெற்றி தேட்டரில் பார்த்துட்டு இன்டர்வியூவில் ஓடுறேன் ஆப்ரேட்டர் ரூமுக்கு. என்னையா சவுண்டு வேறு மாதிரி இருக்குது, சவுண்டு சரியா இல்லையா, கேட்கலையா, என்னையான்றேன். இல்லை சார் பிக்சர்லேயே அப்படி தான் சார் இருக்குது, நான் பாருங்கள் சார் நான் 4.5 தான் வச்சுருக்கிறேன் அப்படின்றான். ஸோ எங்கேயோ ஒரு மிஸ்டேக்கு, அது எப்படி நடந்ததுன்னு தெரில. அதுக்காக ஒரு படத்தை வந்து அந்த மாதிரிலாம் என்ன உடல் உழைப்பு கொடுத்துருக்காங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் இப்போ நல்ல படத்தை பார்த்துட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்க. அது அது ஒரு அது அது நேரம், அது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆகவே அவர் தொடர்ந்து வெற்றிகளை தான் கொடுத்துட்டு இருக்கிற ஹீரோ. என் படத்தில் பண்ணுறான்றதுக்காக இல்லை, எல்லா படமும் அவருக்கு. அந்த படம் ஜெய்பீமும் வெற்றி படம், தேட்டருக்கும் தான் வெற்றி. அவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்களே. சூரரை பற்றி மிகப்பெரிய வெற்றி. அதனால தானே அந்த இயக்குனருக்கும் இன்னொரு படம் கிடைக்குது, அந்த இயக்குனருக்கும் ரஜினி சார் டேட் கொடுக்குறாரு. வெற்றி தான், மாபெரும் வெற்றி. வாடிவாசல்ல சூர்யா அவர்களை மிகப்பெரிய அளவில் கொண்டாட, ஐ மீன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது உலகமே வந்து அது இப்போ நம்ம நிறைய பேச வேணாம். அது படம் வந்து அதனுடைய வெற்றி அதுக்கு விடையளிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார்.